ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ரீசெண்டாக நாங்கள் ஒரு ட்ரிப்பு போயிருந்தோம். என்ன ட்ரிப்புன்னு பார்த்தீங்கன்னா, லைட் ஹவுஸு, பீச்சு, ஒரு கோவில், பெரிய கோவில் அதெல்லாம் வந்துட்டு சுற்றி பார்க்கலான்னு போயிருந்தோம். சூப்பர் பிளேசஸுங்க. நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் வந்துட்டு போன இடம் பார்த்திங்கன்னா வேதாரண்யம், கோடியக்கரை. அங்கே வந்துட்டு போகிற வழியில் ராமர் பாதம் இருக்குது. இது வந்துட்டு ரியல் பாதம்னு சொல்கிறாங்க. அந்த பிளேஸை விசிட் பண்ணிட்டு போகலான்ட்டு ஒரு காட்டுக்குள்ளே இருக்குங்க. அங்கே வந்துட்டு வைல்டு அனிமல்ஸ்லாம் இருந்துச்சுங்க. மான், குரங்கு, ஐயோ அதெல்லாம் பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு அதெல்லாம் பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே கீழே இறங்கி வந்தாச்சுங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய மங்கீஸ் இருந்துச்சு. அதுக்கு பிஸ்கட்லாம் கொடுத்தோங்க. அதுக்கப்புறம் அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு அது கொஞ்சம் ட்ராமா பண்ணிட்டு இருந்துச்சு. அதையும் வேடிக்கை பார்த்துட்டு நாங்கள் வேனில் கிளம்பி வந்தாச்சு பீச்சுக்கு. இங்கே பீச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா பீச்சில் வந்துட்டு யாருமே இல்லை, க்ரௌடே இல்லை, கம்மியாக தான் இருந்துச்சு. நல்ல வெயில், மத்தியானம் 12 மணி. நாங்கள் வந்துட்டு போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். தண்ணி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரௌன் கலர் மாதிரி இருந்துச்சு. அதனால் வந்துட்டு நாங்கள் ஓவராக உள்ளே இறங்கலை. ஆனால் குழந்தைங்கள கண்ட்ரோல் பண்ண முடியல. அவங்க நல்லா உருண்டு பரண்டு குளிச்சாச்சு, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு. நாங்கள் பீச்சில் நல்லா விளையாண்டுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். வெயிலே தெரியல, கடற்கரையில் இருந்ததுனால நிறைய வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அலை வந்துட்டு ரொம்ப கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஆனால் வந்துட்டு தண்ணி கொஞ்சம் ப்ரௌனாக இருந்ததுனால கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. அங்கே போட்டெல்லாம் வந்துட்டு மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அங்கே வந்துட்டு மீனெல்லாம் போய் வேடிக்கை பார்த்துட்டு போட்டெல்லாம் நல்லா வேடிக்கை பார்த்துட்டு அடுத்து நெக்ஸ்ட் பிளேஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா லைட் ஹவுஸு. அங்கேயே தான் இருந்துச்சு, பீச்சுக்கு பக்கத்துலேயே கொஞ்சம் தூரத்தில். அங்கே பார்த்திங்கன்னா நல்ல பிளேஸுங்க, செம பிளேஸு. அங்கே வந்துட்டு பெரியவங்களுக்கு 10 ரூபாவும் சின்னவங்களுக்கு 5 ரூபாவும் சார்ஜ் பண்ணுறாங்க. அப்புறம் நாங்கள் உள்ளே போயிட்டோம், டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டோம். அங்கே வந்துட்டு பார்க் ஏரியாலாம் இருந்துச்சுங்க. அங்கே போயிட்டு குழந்தைங்க, பெரியவங்க எல்லாருமே விளையாண்டவங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைட் ஹவுஸில் மேலே ஏறி வந்தாச்சு. ஸ்டெப்ஸ் வந்துட்டு 240 ஸ்டெப்ஸ்ன்னு சொன்னாங்க. நாங்கள் மேலே ஏறி வந்துட்டோம். அங்கே வந்து வியூ பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. வியூ இதெல்லாம் பார்க்க என்னோடய ஸ்வீட் மெமரியல் மூமெண்ட்டு எதுன்னு சொல்லுவேன். செம பிளேஸுங்க. இங்கேருந்து பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கடல், செம வியூ, எல்லாமே குட்டி குட்டியாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு லைட் ஹவுஸில் ஏறி இது மாதிரி ஒரு மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. அப்படியே அது பேராஷூட்டில் பறக்கிற மாதிரி இருந்துச்சு. காற்று, குழந்தைங்களாம் வச்சுருக்கவங்க ரொம்ப சேஃப்டியாக இருக்கணும். அதனால் வந்துட்டு நான் ஐஸ்குட்டியை கொஞ்சம் சேஃப்டியாகவே பார்த்துக்கிட்டேன். ரொம்ப ஹைட் இல்லையா, அதனால் அங்கே வந்துட்டு செக்யூரிட்டி இருக்காங்க, கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அப்படியே நாங்கள் பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். கீழே இறங்கவே மனசு இல்லை, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு எங்கள் பிளேஸு. நல்லா சுற்றி நான் வீடியோ எடுத்துகிட்டு பார்த்துட்டு இருந்தேன். ஐஸ்குட்டிக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லை, நல்லா வேடிக்கை பார்க்குறாங்க. எக்கேக்கு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. நான் பிடிச்சி வச்சுட்டே இருந்தேன். சூப்பராக இருந்துச்சுங்க பிளேஸு. அங்கே பாருங்கள், கடல் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இங்கேருந்து பார்க்கும்போது செமையாக இருந்துச்சு. நாங்களும் நல்லா சுற்றி வேடிக்கை பார்த்துட்டு அப்போ எல்லாம் வந்துட்டு கீழே இறங்கி வந்துட்டோம். சில பேர் வந்துட்டு கால் வலிக்குதுன்னு மேலே ஏறவே இல்லை, கொஞ்சம் பேர் மட்டும் தான் மேலே ஏறி இருந்தோம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பாக இன்னொரு டைம் வந்துட்டு லைட் ஹவுஸ் போகணுன்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். என்னோடய ஹஸ்பண்டு என்னோடய ஃபேமிலியோட போகணுன்னு நான் நினச்சிட்ருக்கேன். இன்னொரு டைம் கண்டிப்பாக போவேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே முடிச்சுட்டு நாங்கள் நெக்ஸ்ட் வந்துட்டு வேளாங்கண்ணி போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். வேளாங்கண்ணிக்கு போகலான்ட்டு கிளம்பியாச்சு. அப்புறம் சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு வந்திருந்தோம், அங்கேயே சாப்பிட்டோம். புளி சாதம், தயிர் சாதம்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்போ பார்த்திங்கன்னா அங்கே குரங்கு வந்துருச்சு. சாப்பாடு கேட்டு சாப்பிடவே விடலை, ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருந்துச்சு. நாங்களும் ஃபைனலாக எப்படியோ சாப்பிட்டுட்டு மீதி சாப்பாடெல்லாம் அதுக்கு வச்சுட்டு ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் நாங்கள் வேளாங்கண்ணிக்கு. வேளாங்கண்ணிக்கு வந்துட்டு ஒரு 6 o'clock 7 o'clock தான் போனோம். அங்கே போயிட்டு வந்துட்டு கொஞ்சம் நேரம் நின்றுட்டு பீச்சை பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு திரும்ப நாங்கள் வந்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நைட்டு வீட்டுக்கு வரத்துக்கு 9:30 ஆகிடுச்சு. 1 day ட்ரிப்புங்க, நல்லா ஜாலியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு இடையில வந்துட்டு நாங்கள் ஒரு கோவிலுக்கும் போனோம், வேதாரண்யத்தில். வேதாரண்யேஸ்வரர் கோவிலுங்க. அந்த கோவில் ரொம்பவே நல்ல பெருசாக சூப்பராக இருந்துச்சுங்க கோவில். நான் ஃபஸ்ட் டைம் அந்த கோவிலுக்கு போகிறேன். கண்டிப்பாக அங்கே யாராவது அந்த சைடு போனீங்கன்னா அந்த கோவில் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கோவில் அவ்வளோ பெருசுங்க, நிறைய சாமி இருக்குது உள்ள. கோவில் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. அங்கே இருக்கிற பிளேசஸ், சாமி சிலைகள் எல்லாமே வந்துட்டு ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சுங்க. அதெல்லாம் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். உள்ளே போய்ட்டு சாமி கும்பிட்டுட்டு நல்லா கோவிலை சுற்றி பார்க்கவே ஹாஃப் டே ஆகிடுச்சு. அவ்வளோ பெரிய கோவில், நல்லா இருந்தது. சாமிலாம் பார்த்துட்டு நல்லா தரிசனம், சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வந்துட்டோங்க. அங்கே பார்த்திங்கன்னா உள்ள நிறைய மாடெல்லாம் மேய்ஞ்சிட்டு இருந்துச்சுங்க. கோயில் ரொம்ப பெருசு, நல்லா பச்சை பசேல்னு நல்லா அழகாக இருந்துச்சுங்க. நாங்களும் உள்ளே போய்ட்டு சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வந்துட்டோம். அங்கே பார்த்திங்கன்னா பிரகாரத்தை சுற்றி வரும்போது ஒரு தெப்ப குளம்லாம் இருந்துச்சு அங்கே. அதுக்கப்புறம் நிறையா செடி பச்சை பசேல்னு இருந்துச்சுங்க. கோயிலுக்குள்ளேயே வந்துட்டு இவ்வளோ பிளேசஸ் இருந்துச்சு நிறையா. அதெல்லாம் நாங்கள் சுற்றி பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அங்கே வாத்தெல்லாம் இருந்துச்சு, தெப்பக்குளம் இருந்துச்சு, அதுக்குள்ளே வந்துட்டு வாத்தெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே அத்திப்பழம் மரம் இருந்துச்சுங்க. அத்திப்பழத்தை நான் வீடியோ
வீடியோ எடுக்கவே மறந்துட்டேன் மரத்தை பார்த்ததும். அதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பழம் காய்ச்சிருந்துச்சு. பறிக்கலாம் முடியாது. அதை சுற்றிட்டு வந்துட்டு காம்பவுண்டு சுவர் இருந்துச்சு. அது வந்து கோவில் ஆஃபீஸுக்கும் பக்கத்தில் இருந்ததுனால பறிக்கவும் அலோடு கிடையாது. கேமராலாம் இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா அவ்வளோ பழம் வந்துச்சு. அதை பார்த்துட்டு எனக்கு பறிக்கணும்னு தான் தோணுச்சு. ஆனால் வந்துட்டு அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பறிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. பார்த்தீங்கன்னா அவ்வளோ பழம் கொத்து கொத்து கொத்தாக காய்ச்சிருந்துச்சுங்க. நான் வீடியோ எடுக்கவே மறந்துட்டேன். அதை பார்த்ததும் நம்ம வந்துட்டு ரூ. 200 ரூ. 300 ரூ. 500ன்னு இங்கே காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்றோம். அங்கே அவ்வளோது பழுத்து இருந்துச்சு. ஆனால் பறிக்கவே இல்லை. ஏன்னு எனக்கு தெரியல. அதையும் ரொம்ப நேரம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பிரகாரத்தெலாம் சுற்றிட்டு வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. கோயில் வந்துட்டு அவ்வளோ பெருசு. ஃப்ரண்ட்டு பேக் சைடுன்னு 2 வாசப்படியெல்லாம் இருக்குங்க அந்த கோவிலில். நல்லா பெருசாக இருந்துச்சு. நல்ல விசேஷமான கோவில் தான் நினைக்கிறேன். அதனால் வந்துட்டு நிறைய கூட்டம் இருந்துச்சு. நிறைய கடையெல்லாம் இருந்துச்சு. நாங்கள் கொஞ்சம் ஷாப்பிங்லாம் பண்ணிவிட்டு வாங்கிட்டு ஃபைனலாக வந்துட்டு நாங்கள் வேனில் ஏறியாச்சு. வீட்டுக்கு கிளம்பியாச்சு. கோயிலுக்கு வெளியில் வந்துட்டோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு என்னோடய மோர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.